ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி நவம்பர் 18 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, முல்லை பெரியாறு டேம், இந்தியா செமிகண்டக்டர் மிஷின், ரைனோ ஹார்ன்ஸ் trafficked with impunity report, Bali Yatra celebrating Odisha's ancient Southeast Asian links, miscellaneous நியூஸ் அண்ட் PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் தென் அக்டோபர் மந்த்க்கானது ரிலீஸ் பண்ணிட்டோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 99 rupees தான். இதில் GS 1, 2, 3, 4 Prelims with some potential mains questions இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுக்கான காம்ப்ரிஹென்சிவ் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகியிருக்கு. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதை கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட், முல்லை பெரியாறு டேம். ஸோ கேரளா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் ரிவர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரிவர். அதோட லென்த் அரௌண்ட் 244 கிலோமீட்டர் வந்து இருக்கும். இந்த பெரியார் ரிவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லைஃப் லைன் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது ஒன் ஆஃப் தி ஃபியூ பெரனியல் ரிவரில் ஒன்று. பெரனியல் ரிவர் அப்படின்னு என்னென்னா த்ரூ அவுட் த இயர் அந்த நதியில் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பெரனியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சீசனல் ரிவர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சீசனல் டைமில் மட்டும்தான் தண்ணி வந்து வரும். இந்த பெரியார் ரிவர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபியூ பெரனியல் ரிவர்ஸாக இருக்குது. இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய சிவகிரி ஹில்ஸில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இட் ஃப்ளோஸ் த்ரூ தி பெரியார் நேஷ்னல் பார்க். இதோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்திரப்புழா, முல்லையார், செருத்தோணி அண்ட் பெரிஞ்சக்குட்டி. இது நாலும் தான் வந்து ட்ரிபியூட்டரிஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த ரிவர்ஸ் பார்க்குறப்ப ரெண்டு டெர்மினாலஜி வந்து பார்க்கணும். என்ன ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஒரு ரிவர் வந்து இங்கே ஒரு இடத்துல ஒரு ஏங்கிற பாயிண்டில் ஆரிஜினேட் ஆகி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து மெயின் ரிவர். அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு எந்த ரிவரை சொல்லுவாங்கன்னா எந்த மற்ற ஒரு ரிவர் மெயின் ரிவரில் வந்து ஜாயின் ஆகுதோ இதை வந்து ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மெயின் ரிவர்லேருந்து எது இப்படி சின்ன சின்னதாக டிவிஷன் ஆகி பெருகிதோ இதை டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த ரெண்டு டெர்மினாலஜியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் வெல் ஸ்டடிங் ரிவர்ஸ். இந்த பெரியார் ரிவரில் கட்டியிருக்கக்கூடிய டேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு டேம். The Mullai Periyar Dam is located on the confluence of the Mullaiyar and Periyar rivers in Kerala's Idukki district. It is located on the Cardamom hills of Western Ghats. ஸோ முல்லையார் அண்ட் தென் பெரியார் இந்த ரெண்டு ரிவர்ஸும் வந்து கன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இடத்துல தான் இந்த டேம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க கேரளாவோட இடுக்கி டிஸ்ட்ரிக்டில். இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டமம் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த டேம் வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கிறது ஜாக்ரஃபிக்கலி பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் தான். ஆனால் இதை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தான் இதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1886 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா ஆஃப் ட்ராவன்கோருக்கும் அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 999 வருஷங்களுக்கு இந்த டேமை தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டேமை பொறுத்தவரையிலும் ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட சேஃப்டி கன்சர்ன்ஸ் கிட்டத்தட்ட 126 வருஷங்கள் வந்து ஆயிடுச்சு அதை கட்டி முடிச்சுட்டு. அதனால் அதோட சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் இது கேரளா ஸ்டேட்டில் இருக்குது, இதை ஆப்ரேட் பண்ணுறது தமிழ்நாடு. இதில் அந்த டேக்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதோட அந்த டேமோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கேரளா வந்து அதில் நிறைய சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து பல நாள் இருந்துட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த ஆர்டிக்கலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பெரியார் ரிவர் பற்றி பார்த்தோம். அந்த பெரியார் ரிவரில் கட்டப்பட்டிருக்க இந்த முல்லை பெரியாறு டேம் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் இதில் என்னென்ன கன்சர்ன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட், இந்தியா செமிகண்டக்டர் மிஷின். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் டெக்னாலஜியை பொறுத்தவரையிலும் அண்ட் தென் நம்ம எக்கனாமியை பொறுத்தவரையிலும் கூட. நம்ம செமிகண்டக்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்போம். மோஸ்ட்லி இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தைவான். ஸோ தைவானில் இருக்கக்கூடிய TSMC தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் TSMC அவங்க தான் வந்து பெரிய மேனுஃபேக்சராக இருக்காங்க குளோபல் லெவலில். அண்டு சைனாவே பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸை யார்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னா தைவான் கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், நம்மளோட எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதை நம்ம இந்தியாவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம மற்ற கண்ட்ரீஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க 2021. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்கீமு கீழே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதையும் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ISM was launched in 2021 with a total financial outlay of 76,000 crore under the aegis of Ministry of Electronics and IT. ஸோ மெய்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து 2021 இந்த ISM ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட காஸ்ட் அவுட்லே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 76,000 crore வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ இந்த ஃபேஸ்டு மேனரை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சஸ்டைனபிள் செமிகண்டக்டர் அண்ட் டிஸ்பிளே எக்கோசிஸ்டம் இன் த கண்ட்ரி.
செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைலி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி இன்டென்சிவ் ப்ராசஸ். அது வந்து என்னதான் சின்ன சிப்பாக இருந்தாலுமே அதில் ஏகப்பட்ட ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செமிகண்டக்டர் ஓட ப்ரொடக்ஷனும் வந்து இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சஸ்டைனபிள் செமிகண்டக்டர் டிஸ்பிளே எக்கோசிஸ்டத்தை வந்து உருவாக்குறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு கம்பெனிஸ். இதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதை கவர்மெண்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து பண்ண முடியாது. ப்ரைவேட்டோட ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதும் வந்து இந்த ஸ்கீமு கீழே அவங்க பண்ண போகிறாங்க. லைக் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் எக்கோசிஸ்டம் அண்ட் செமிகண்டக்டரோட இனிஷியல் மேனுஃபேக்சரிங் அது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. அண்ட் என்விஷன் டு பி லெட் பை த குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் செமிகண்டக்டர் அண்ட் டிஸ்பிளே இண்டஸ்ட்ரி, ISM will serve as the nodal agency for efficient, coherent and smooth implementation of these schemes. ஸோ குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் செமிகண்டக்டர் அண்ட் டிஸ்பிளே இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் வந்து லீட் பண்ண போகிறாங்க. அண்ட் ISM பார்த்திங்கன்னா ஒரு நோடல் ஏஜென்சியாக நம்ம இந்தியாவில் சர்வ் பண்ணும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு செமிகண்டக்டர் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், நிறைய வெர்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகியிருக்கும் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்தவரையும். அதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு நோடல் ஏஜென்சி தேவை. ஸோ ISM இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமு கீழே வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஃபார் கெட்டிங் அப் செமிகண்டக்டர் ஃபேப்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபேப் அப்படின்னா இந்த ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அதுதான் வந்து சொல்லுவாங்க. செமிகண்டக்டர் வேஃபர் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம கண்ட்ரியில் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கான லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை எல்லாருக்கும் கொடுக்கணும். யார் யாருக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதான் வந்து ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஃபார் செட்டிங் அப் டிஸ்பிளே ஃபேப்ஸ். இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அந்த பர்டிகுலர் என்ன ப்ராடக்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செமிகண்டக்டர் ஃபேப்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் டிஸ்பிளே ஃபேப்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரியான சப்போர்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் எந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஸ்கல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃபேப்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ஃபிஸ்கல் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஸ்பிளே ஃபேப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் ஆஃப் TFT அண்ட் LCDs, AMOLED பேஸ்டு டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நிறைய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஃபார் செட்டிங் அப் காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் காம்பவுண்ட் செமிகண்டக்டர், சிலிகான் ஃபோட்டோனிக்ஸ் அண்ட் சென்சார் ஃபேப்ரிகேஷன்ஸ், செமிகண்டக்டர் அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங், OSAT ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து யாரெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, லைக் மேனுஃபேக்சர் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அரௌண்ட் 30% ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். It offers financial incentives, design infrastructure support across various stages of the development and deployment of semiconductor. ஸோ இந்த டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறது. அந்த ஒரு டிசைன் தயாரிக்கணும் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருக்கும் இல்லையா, அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டிசைனை கொண்டு போகிறப்ப டெவலப் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்லேயும் வந்து அவங்களோட சப்போர்ட் இருக்கும். அண்ட் அல்டிமேட்லி அதோட டிப்ளாய்மெண்ட் இந்த மார்க்கெட் அந்த டைம்லேயும் வந்து இந்த சப்போர்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இட் ஷோஸ் தட் இட் இஸ் அ ஹைலி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அண்ட் இட் இன்வால்வ்ஸ் வேரியஸ் காம்போனன்ட்ஸ் in the production. ஸோ இந்த இந்தியா செமிகண்டக்டர் மெஷின் அப்படிங்கிறது ஒரு நேமாக இருந்தாலும் அது கீழே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ செமிகண்டக்டர் இஸ் நாட் அ சிம்பிள் திங் நம்ம எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரலையும் இல்லையா. அதனால் அவங்க என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வெவ்வேறு பொருட்களுக்கு அந்த சப்போர்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் தயாரிப்பில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அண்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்க்கணும். பட் அந்த அளவுக்கு தேவை இருக்காது. இந்த விஷயங்களுக்குலாம் ஃபிசிக்கல் சப்போர்ட் தராங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன, இப்படி ஃபிஸ்கல் சப்போர்ட் கொடுத்து நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஹை ரிஸ்க் இன்வால்வ் ஆகியிருக்கும். அண்ட் தென் அதோட ஜெஸ்டேஷன் அண்ட் பேபேக் பீரியட் அப்படிங்கிறது ரொம்பவே லாங்கராக இருக்கும். இந்த காரணங்களால் யாரும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சீக்கிரமாக வரமாட்டாங்க. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஃபிஸ்கல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் இது மோர் ஸ்ட்ரக்சர்ட் ஃபோக்கஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் மேனரில் இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. இப்போது இதுக்கு சிம்பிளாக எக்ஸாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க. இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு கண்ட்ரியில் அப்படின்னா அவங்க இனிஷியலாக ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் வந்து இன்வால்வ் ஆகாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு அந்த விதைகள் கொடுக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு.
விதைகள் வந்து ப்ராப்பர் குவாலிட்டி இருக்குது, அப்போ தான் வந்து நமக்கு ஹார்வெஸ்ட்டில் நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ சீட் ப்ரொவிஷன் இருக்கணும். அண்ட் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ், ஃபீல்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, வீடெல்லாம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் முடித்தோன்னா அண்ட் அல்டிமேட்லி ஹார்வெஸ்ட் வரும். ஹார்வெஸ்ட் டைமில் வந்து அவங்க எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க இருக்க ஃபெசிலிட்டிஸ் வச்சு. ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட போய் மார்க்கெட்டில் அந்த பொருளை விற்பாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தான் சொல்கிறோம், அதில் அரௌண்டு 5 ஸ்டெப்ஸ் கிட்டே இன்வால்வ் ஆகுது. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அல்டிமேட்லி மக்களுக்கு வந்து அந்த அரிசி அப்படிங்கிறது வந்து சேரும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியும். ஸோ இனிஷியலி அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அந்த ப்ரொக்யூர் பண்ணுறதாகட்டும், அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடங்கள் கிடைக்கிறது, அண்ட் அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அல்டிமேட்லி மார்க்கெட்டில் வந்து அது டிப்ளாய் பண்ணுறது, இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து அவங்க காம்ப்ரிஹென்சிவாக ஒரு நோடல் ஏஜென்சி கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மேனரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த எஃபோர்ட் பண்ணாங்கன்னா அல்டிமேட்லி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It will facilitate the adoption of trusted electronics through the secure semiconductors and display supply chains, including raw materials and specialty chemicals, gases and manufacturing equipments. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ட்ரஸ்டட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டேஷன் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கான கெமிக்கல்ஸ், கேஸஸ், மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ணி இங்கேயே பண்ணிக்கலாம், மற்ற கண்ட்ரீஸ் மேலே எந்த டிபெண்டன்ஸும் இல்லாமல். It will enable a multifold growth of Indian semiconductor design. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் தென் ஃபவுண்ட்ரி சர்வீசஸ், அப்புறம் மற்ற தேவையான சூட்டபிள் மெக்கானிசம்ஸ்லாம் வந்து இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்ட் அப்லேயே ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா ஒரு மல்டிஃபோல்ட் க்ரோத் வந்து நம்ம இந்தியன் செமிகண்டக்டர் டிசைனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இட் will also promote and facilitate the indigenous intellectual property generation. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் நம்ம குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ் அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பவர் வந்து அந்த மாதிரி. நம்ம மோஸ்ட்லி அசம்பிளி யூனிட்டாக தான் இருக்கும், அதனால் நம்மளோட பேட்டன்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டன்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுக்குது. இப்போது நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் புது விஷயம் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேட்டன்டிங் ரைட்ஸ் அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இட் வில் ப்ரொமோட் அண்ட் ஃபெசிலிட்டேட் த இண்டிஜினஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஜெனரேஷன். ISM will enable collaborations and partnership programs with the national and international agencies. இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு கண்ட்ரியில் நல்லா முன்னேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, அது மற்ற கண்ட்ரீஸ்க்கும் வந்து தேவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எது அதோட இண்டிஜினியஸ் கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்து அங்கே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா கொலாபரேஷன், ஸோ எங்கள் கண்ட்ரிக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ரஷ்யாவிலேருந்து இந்த S-400 வாங்கினோம், இந்த மாதிரிலாம் பொருட்கள் வாங்குறப்ப என்னென்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் அந்த பொருட்கள்லாம் நல்லாயிருக்கு. ஸோ வி ஆர் கொலாபரேட்டிங் வித் தெம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் C-295 அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம தயாரிக்க போகிறோம், அதுக்கும் வந்து கொலாபரேட்டிவ் மோட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இண்டிஜினியஸாக பண்ணும்போதுனா மற்ற கண்ட்ரீஸோட கொலாபரேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா FDI அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஓவரால் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் பற்றின ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அண்ட் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் பார்த்தோம். அண்ட் அல்டிமேட்லி இந்த மிஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலயமா நம்ம கண்ட்ரிக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், ரைனோ ஹார்ன்ஸ். ஸோ இந்த 1 ஹார்ன் ரைனோஸ் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. நம்ம அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் ஆஃப் ரைனோஸ் பற்றி பார்த்துருந்தோம். அண்டு அதில் ஒரு சில ரைனோஸ் மட்டும்தான் கொஞ்சம் அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆர்டிக்கலில் பர்டிகுலர் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரைனோ ஹார்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அந்த டிராஃபிக்கிங் வந்து அதிகமாகிருக்கு. லைக் இல்லீகலாக வந்து கடத்துவாங்க இல்லையா, அதோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ என்ன தான் வந்து இந்த ரைனோஸை போச்சிங் பண்ணுறது லைக் ஹண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது குறைஞ்சிருந்தாலுமே இந்த ரைனோ ஹார்ன்ஸோடைய டிராஃபிக்கிங் ஹஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதை தவிர்க்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ், என்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். So in terms of weight, there has been an increase in the seizure of rhino horns after the 2017 despite an overall reduction in poaching. இங்கே பாருங்கள், போச்சிங் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு, பட் ரைனோ ஹார்ன்ஸோட அந்த டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வியட்நாமீஸ் அண்ட் சைனீஸ் கிரிமினல் நெட்வொர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க.
So the report says that the prolific Vietnamese and Chinese criminal networks drive the trafficking of the horns throughout the illegal supply chain globally. ஸோ குளோபல் சப்ளை செயினில் வந்து என்ன தான் நிறைய கண்ட்ரிஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே சைனீஸ் அண்ட் வியட்நாமீஸ் டிராஃபிக்கிங் வந்து அதிகமாகியிருக்கு. ஸோ அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் சப்ளையராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரைனோ ஹார்ன்ஸ் பற்றி பேசுகிறப்ப என்னென்னா சைட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் ஃபானா அண்ட் ஃப்ளோரா சைட்ஸ் இப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு டைட்டில், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அனலைஸ் பண்ணி ஒரு டைட்டிலில் ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. இது என்னென்னா ரைனோ ஹார்ன்ஸை பற்றினது. எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி ஆஃப் தி ரைனோ ஹார்ன் டிராஃபிக்கிங் அஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்நேஷ்னல் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிற ஒரு குளோபல் த்ரெட் அசஸ்மெண்ட்டை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கில். அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டட் பை த வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் ஜஸ்டிஸ் கமிஷன் ப்ரிப்பேர் தி டாக்குமெண்ட் ஆன் தி ரைனோ ஹார்ன் டிராஃபிக்கிங் டியூரிங் த டிகேட் ஃப்ரம் January 1, 2012 to December 31, 2021. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட்கான டேட்டாவே வந்து அந்த ரிப்போர்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோர் தென் 7.5 tons ஆஃப் ரைனோ ஹார்ன்ஸ் வந்து குளோபலாக வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆவரேஜ் ஷிப்மெண்ட் வெயிட் இன்க்ரீஸ்டு மார்க்லி ஆஃப்டர் 2017. ஏன்னா இவங்க டிகேடுக்கு டேட்டா எடுத்திருந்தாலுமே 2017 அப்புறம் இந்த சீசர் வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸஸ். சீஸ் பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா, அந்த சீசர் வெயிட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Despite a reduction in the rhino poaching across Africa and the COVID-19 pandemic, this could indicate a greater involvement of organized crime groups as larger volumes of product moved to increase profit margins per shipment. நம்ம இதில் என்னென்ன பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைனோஸோட போச்சிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ரைனோ ஹார்ன்ஸோட இந்த இல்லீகல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆர்கனைஸ்ட் க்ரைம் வந்து ரொம்ப பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது அவங்களோட அல்டிமேட் கன்க்ளூஷனாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டில். பிகாஸ் அந்த ஆர்கனைஸ் க்ரைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த இல்லீகல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது நடக்க முடியாது. இவ்வளோ கஸ்டம்ஸ் அண்ட் தென் நிறைய நம்மளோட செக்யூரிட்டி மெஷர்ஸ் அதெல்லாம் தாண்டி நடக்கிறது கஷ்டம் இல்லையா. ஸோ ஆர்கனைஸ் க்ரைம் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த குளோப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 மேஜர் கண்ட்ரீஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ரைனோ ஹார்ன் டிராஃபிக்கிங்கில். அது எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, மொசாம்பிக், மலேசியா, ஹாங்காங் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன், வியட்நாம் அண்ட் சைனா. இந்த 6 கண்ட்ரீஸ் தான் வந்து மேஜராக இந்த ரைனோ ஹார்ன் டிராஃபிக்கிங்கில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ப்ரொலிஃபிக் வியட்நாமீஸ் அண்ட் சைனீஸ் கிரிமினல் நெட்வொர்க்ஸ் ஆர் டிரைவிங் த டிராஃபிக்கிங் த்ரூ அவுட் தி சப்ளை செயின். அந்த சப்ளை செயினில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமீஸ் அண்ட் சைனீஸ் கிரிமினல்ஸ் தான் வந்து இந்த டிராஃபிக்கிங்கில் ரொம்பவே அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து வியட்நாமீஸ் அண்ட் சைனீஸ் இன்வால்வ் ஆகியிருந்தாலுமே வியட்நாம் வந்து விற்பனை அந்த ஸ்டேஜஸ், ஸோ தே ஆர் செல்லிங் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. யார் அதிகமாக வாங்குறாங்கன்னா இந்த சைனீஸ் பையர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஸ்மகிள்ட் ஓவர்லேண்ட் இன்டு தி சைனா. ரைனோ ஹார்ன்ஸ் ஆர் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஸ்மகிள்ட் ஆன் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ். ஸோ இந்த கமர்ஷியல் ஏர்லைன்ஸில் தான் வந்து அதிகமாக இந்த ரைனோ ஹார்ன்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைனோ ஹார்ன் ஷிப்மெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃபன் ஸ்மகிள்டு வித் நோ கன்சீல்மெண்ட் அட் ஆல். கன்சீல்மெண்ட்டே இல்லாமல் இந்த ரைனோ ஹார்ன்ஸோட ஷிப்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற என்ன வைல்ட் லைஃப் போச்சிங்லாம் பண்ணிவிட்டு மற்ற வைல்ட் லைஃப் இல்லீகல் டிராஃபிக்கிங் நடக்கும் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் மற்ற பொருட்கள்லாம் வந்து எதுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னே தெரியாமல் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த ரைனோ ஹார்ன்ஸை வந்து எந்த ஒரு கன்சீல்மெண்ட்டுமே இல்லாமல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அயன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொக்கைனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த விநாயகருக்குள்ளே வந்து வச்சுட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த கன்சீல்மெண்ட்டோட தான் மற்ற வைல்ட் லைஃப் இல்லீகல் டிராஃபிக் நடத்துது. ஆனால் இந்த ரைனோ ஹார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு அந்த கமர்ஷியல் லைனில் யாரோட லிங்காவது இருக்கணும். It could suggest traffickers are more reliant on corrupt elements to move the rhino horn shipments through the supply chain. ஸோ இந்த எல்லா டிராஃபிக்கர்ஸும் வந்து முக்கியமான இந்த கரப்ட் பீப்புளால் தான் வந்து ரிலே பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த டிராஃபிக்கிங் வித்தவுட் கன்சீல்மெண்ட் நடக்குது. அண்ட் அக்ராஸ் த கண்ட்ரீஸ் இதோட டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரைனோ ஹார்ன்ஸோட டிராஃபிக்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம், டெஸ்பைட் இட்ஸ் ரிடக்ஷன் இன் போச்சிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்க்கிறதுக்கு அண்ட் இதுக்கான டேட்டாஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, சைட்ஸோட டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த கண்ட்ரிஸ் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்படி ரைனோவோட ஹார்ன்ஸ் அதிகமாக டிராஃபிக்கிங் நடக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், ஸோ யாரெல்லாம் இது காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், பாலி யாத்ரா செலிப்ரேட்டிங் ஒடிஷாஸ் ஏன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் லிங்க்ஸ்.
ஸோ இந்த பேர்லேயே நமக்கு தெரியும் பாலி யாத்ரா. ஸோ யாத்ரானா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறது. பாலி அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராமினன்ட் பிளேஸ். இப்போ ரீசெண்டாக இந்த G20 சமிட் கூட இந்த பாலியில் தான் வந்து நடந்திருக்கு. இப்போ பாலி யாத்ரா அப்படிங்கிறது வந்து ஒடிஷாவில் எப்போதும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எதுக்காக இந்த பாலி யாத்ரா அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஏன்ஷியன் ஒடிசா இருக்கு இல்லையா, ஒடிசாக்கும் நம்மளோட சவுத் ஈஸ்ட் கண்ட்ரியான இந்தோனேஷியாவுக்கும் ட்ரேட் லிங்க் இருந்திருக்கு. அந்த ட்ரேட் லிங்க்கை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த பாலி யாத்ரா அப்படிங்கிறத வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒடிசாவில். ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் கட்டாக் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே பேங்க்ஸ் ஆஃப் மகாநதி ரிவரில் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. This year's Bali Yatra, which concluded on Thursday, also found place in the Guinness World Record for achieving an impressive feat of origami, the creation of beautiful paper sculptures. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலி யாத்ரா அப்படிங்கிறது கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பெற்றிருக்கு. எதனாலனா ஆரிகாமி இருக்கு இல்லையா, நம்ம பேப்பரில் வந்து செய்வோம் இல்லையா, அது நிறையா செஞ்சு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் பற்றின ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட மேரிடைம் லிங்க்ஸ், நம்ம இந்த கடல் வழியாக பயணம் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மேரிடைம் லிங்க்ஸ் வந்து என்னென்னா ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஏன்ச்சுன்னா நம்ம வந்து கலிங்கா ஒடிசா ரீஜன் சொல்லியிருப்போம் இல்லையா, கலிங்கத்து போகிற அசோகாவை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த கலிங்கா ரீஜன்லேருந்து சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி ரீஜன் லைக் ஜாவா, சுமத்ரா, பார்னியோ இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. எப்போ வந்து இந்த ட்ரேடை ஆரம்பிப்பாங்க, லைக் அந்த கடல் பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி இருக்கும் இல்லையா, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பூர்ணிமா. ஸோ ஃபுல் மூன் நைட் இந்த மந்த் ஆஃப் கார்த்திக் கேன் பி ட்ரேஸ்டு பேக் மோர் தென் 1000 years. The Bay of Bengal region had several ports. Sadhavas traditionally began their voyage across the sea on this auspicious day. ஸோ இந்த முழு நிலவு நாளில் தான் வந்து அவங்களோட பயணத்தை வந்து தொடங்குவாங்க அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம். அண்ட் அல்டிமேட்லி அந்த ஓஷன் கரண்ட்ஸோட ஹெல்ப்போடு அவங்க அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடுவாங்க. Next, popular items of the trade between Kalinga and Southeast Asia included pepper, cinnamon, cardamom, silk, camphor, gold, jewelry. இதெல்லாம் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ஐட்டம்ஸாக இருந்திருக்கு. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒடிசா ரீஜனில் டெக்கரேட்டிவ் மினியேச்சர் போட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த போட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதனால் மேக் பண்ணியிருப்பாங்கன்னா, பனானா ஸ்டெம்ஸ், பேப்பர் அண்ட் தென் தெர்மாகோல் டு செலிப்ரேட் பொய்த்தா பந்தனா ஆர் ஒர்ஷிப்பிங் ஆஃப் த போட்ஸ். ஸோ இந்த போட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவும் நிறைய அந்த மினியேச்சர் போட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் ஆஃப் ஃபெஸ்டிவிட்டிஸ், இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியல் ட்ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ நம்ம இந்த ஆடி 18 ஆடி மாதம்லாம் வந்துச்சுன்னா ஆடி ஆஃபர் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி ஒடிசாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் அப்போ ஆட்டோமொபைல்ஸ் வாங்குறது, அப்புறம் மற்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ், அப்புறம் லோக்கல் ஆர்டிஷனல் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ரொம்பவே மோர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஆடி 18 ஆடி மாதத்தில் நடக்கிற மாதிரி. அப்புறம் அந்த நியூ இயர் இந்த டைமில் வந்து எப்படி லோ ப்ரைஸில் நம்ம பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒடிசாவில் ட்ரெடிஷ்னலாக இந்த டைமில் வந்து அந்த ட்ரேடிங் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்கர் ஆஃப்டர் பேண்டமிக், இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, பை மேக்கிங் ஆரிகாமி கிராஃப்ட்ஸ். ஸோ அதான் வந்து இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பாலி யாத்ரா அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அண்ட் அதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், எப்படி வந்து இது ஆரம்பிச்சது, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. அண்டு இதோட பிஸ்னஸ் ஆஃப் ஃபெஸ்டிவிட்டிஸ் அப்படின்னா இதோட கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ், இந்த ஃபெஸ்டிவலோட கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் என்ன. அண்ட் அல்டிமேட்லி இந்த இயர் வந்து ரொம்பவே பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க டியூ டு த கின்னஸ் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம், இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 2/3 ஆஃப் த பீப்புளுக்கு சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து வழங்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டோட எய்மாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஆக்ட் கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய மக்கள் மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சரியான வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் வந்து 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் பர் பர்சன் வந்து பெர் மந்த் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. கிட்டத்தட்ட 80 crore பீப்புளை வந்து இந்த ஸ்கீமு கீழே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்எஃப்எஸ்ஏ லைக் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீமு கீழே இருக்கக்கூடிய பெனிஃபிஷரிஸ் வந்து 2011 சென்சஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் இன்செக்யூர் பீப்புளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நிறைய மக்கள் வந்து அன்கவர்டாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதோட சேலஞ்சாக இருக்குது. இப்போ 2021 சென்சஸ் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டீட்டெயில்டு டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்
1,100 acre of Hesargetta Lake and man-made reservoir built in 1894 to supply water to some parts of Bengaluru. ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஹெசர்கட்டா லேக் அப்படிங்கிறது ஒரு 1100 ஏக்கரில் இருக்குது. அது வந்து மேன்மேட் ரிசர்வாயர் 1894 வந்து அது பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெங்களூர் அண்ட் தென் அதை சுற்றி இருக்க ஒரு சில ரீஜன்ஸ்க்குலாம் வந்து இங்கேருந்து அந்த தண்ணி வந்து போகுது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த கேட்ச்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிரிம் லெவலுக்கு ஃபில் ஆகியிருக்கு டியூ டு ஹை ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போக்சோ கேசஸ். இப்போது போக்சோ கேசஸில் இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் அண்ட் அக்யூஸ்டு பீப்புளுக்கான ரிலேஷன்ஷிப் பற்றினா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த பை சார்ட்டில். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெனாட் பி அசர்டன், யாரும் தெரியாதவங்களா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நோன் பர்சன் அண்ட் நெக்ஸ்ட்டு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அப்புறம் பர்சன் இன் பொசிஷன் ஆஃப் பவர், அப்புறம் ஃபேமிலிஸ். இது வந்து அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ விக்டிம் அண்ட் அக்யூஸ்டோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது, மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களா இருக்காங்களா இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்காங்களா அந்த மாதிரி. அண்ட் இப்போது டெல்லியில் கூட ஒரு மர்டர் வந்து நடந்துச்சு இல்லையா, அந்த ஸ்ரத்தா கேஸ். அது ரொம்ப மோசமான விஷயம். எப்படி தான் வந்து எல்லாருக்கும் இந்த காலத்தில் மனசு வருதுன்னு தெரியல. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. போக போக அது டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கான ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக இருக்க மாதிரி வந்து தெரியல. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் விமன் மேலே தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். நத்திங் இஸ் ஃபோர்ஸ் இன்டு மென். ஸோ மென்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பேர் இருக்காங்க. பட்டு ஒரு சில பேர்னால அவங்களுக்கு இருக்க அந்த ப்ராப்பர் நேம் அப்படிங்கிறதும் கெட்டு போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரியில் விமனோட கான்ட்ரிபியூஷன் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கான்ட்ரிபியூஷன் இல்லை, ஸோ விமனோட பார்ட் எந்த அளவுக்கு இருக்குது. மிலிட்ரி ஸ்டார்ட் பண்ண டைமில் ஸோ 1992 தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் விமன் வந்து வந்தாங்க ஏர்ஃபோர்ஸில். அண்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் விமன் அப்படிங்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை பொறுத்தவரையும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் தென் விமன் பார்ட்டிசிபேஷன் அதை பற்றினா ஒரு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ 2010 த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேம் இன் விச் ஜஸ்டிஸ் கிஷன் கால் த தென் டெல்லி ஹை கோர்ட் ஜஸ்டிஸ் had hoped that with expanding horizon of women's participation in different walks of life, the armed forces would be encouraged to have larger participation of women in more areas of operation. ஸோ விமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா the Supreme Court directed the Center and the Indian Air Force to consider granting permanent commission to 32 retired women short service commission officers based on their suitability with the purpose of giving them pensionary benefits. இப்போ என்னென்னா 1992 விமனோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. அண்டு அதுக்கப்புறமும் வந்து நிறையா விமனுக்கு லைக் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்து தரத்துக்கு கோர்ட்டை நம்பி தான் இருக்காங்க. இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் ஒரு ப்ராப்பர் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபென்ஸில் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மட்டும் எடுத்த டேட்டாவில் கிட்டத்தட்ட 273 நாட்களில் 241 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு when compared to the previous years அப்படிங்கிறதான் இந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 241 டேஸ்னால் கிட்டத்தட்ட 88% ஆஃப் த டேஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் வெதரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ லைட்னிங் அண்ட் ஸ்டார்ம். ஸோ லைட்னிங் அப்படின்னா எதனால் வருதுன்னா டியூ டு த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் இம்பேலன்சஸ், அதனால தான் இந்த லைட்னிங் மின்னல் அடிக்கிறது வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ம்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த டஸ்ட் ஸ்டார்ம், தண்டர் ஸ்டார்ம்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ம் வந்து இருக்குது. அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அந்த விண்டோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால தான் ஸ்டார்ம்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் அண்ட் தென் ஹெயில் ஸ்டார்ம்னா இந்த பால்ஸ் ஆர் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஐஸ் வந்து ஃபால் ஆகும் இல்லையா ரெயினோட சேர்த்து, அது வந்து ஹெயில் ஸ்டார்ம்ஸ் அண்ட் தென் தண்டர் ஸ்டார்ம்ஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெவி ரெயின்ஸ், ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ ஹெவி ரெயின் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 64.5 to 115.5 mm ரெயின் பேஞ்சிச்சு அப்படின்னா அது ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னா த்ரெஷோல்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் 115 to 204 mm வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஹெவி ரெயின்ஃபால், வெரி ஹெவி ரெயின்ஃபால். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி அப்படின்னா 204.5 mm மேலே இருந்தால் அது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால். நெக்ஸ்ட்டு ஹீட் வேவ்ஸ். ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இப்போது ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 21.5 டிகிரி செல்சியஸ் மினிமமாக இருக்குது அண்ட் 28 டிகிரி செல்சியஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சரை விட ஒரு 4.5 to 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சிவியர் ஹீட் வேவ்னா 6.4 டிகிரிக்கு மேலே அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்தால் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் சிவியர் ஹீட் வேவ். அதே மாதிரி கோல்டு வேவ் பற்றி சொல்கிறாங்க.
ஸோ கோல்டு டே அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் லைக் இப்போ 21.5 அண்ட் 28 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா விச் இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 28 அப்படிங்கிறதா மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 4.5 to 6.4 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ கோல்டு டே. நெக்ஸ்ட் கோல்டு வேவ் சொல்கிறாங்க. கோல்டு வேவ் அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் பை 4.5 to 6.5 டிகிரி செல்சியஸ் தென் நார்மல். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சொல்கிறாங்களா இல்லை மினிமம் டெம்பரேச்சர் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கோல்டு வேவில் வந்து மினிமம் டெம்பரேச்சர் அரௌண்ட் 4.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். அதுதான் வந்து கோல்டு வேவ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிவியர் கோல்டு வேவ்னா அதே மினிமம் டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 6.4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து குறைஞ்சதுன்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் சிவியர் கோல்டு வேவ். ஸோ வி ஷுட் கன்சிடர் வெதர் இட் இஸ் மினிமம் டெம்பரேச்சர் ஆர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்னோஃபால் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னோஃபால் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஹைட்ரோலாஜிக்கல் அசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ஸ்னோ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ரீஜனில் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே பாதிக்கப்படும் இல்லை. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா தண்ணி போகிறதுக்கு எங்கேயோ வழி இருக்குது அப்படின்னா தண்ணி போயிடும். பட் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஸ்னோஃபால் வந்து ஹைட்ரோலாஜிக்கல் அசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுட் பஸ்ட். ஸோ க்ளவுட் பஸ்ட் அப்படின்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் 100 mmக்கு மேலே வித்தின் ஒன் ஹவர் வந்து பேஞ்சிருச்சு ஒரு லோக்கலைஸ் ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ளவுட் பஸ்ட்டுக்கும் மற்ற ரெயின்ஃபாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற ரெயின்ஃபால் வந்து ஸோ சைக்ளோனால் வருது எதனால் வருதுன்னா வி கேன் ஆக்சுவலி ப்ரெடிக்ட். ஆனால் க்ளவுட் பஸ்ட்டை பொறுத்தவரை அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு வந்து அந்த மழை ஒரு லோக்கலைஸ் ரீஜனில் 100 mm மேலே வந்து பேஞ்சிடும். இதுதான் வந்து க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ட்ராபேக் க்ளவுட் பஸ்ட் பொறுத்தவரை என்ன வி கேனாட் ப்ரெடிக்ட். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனால என்ன ஆகும்னா நம்மளால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மற்ற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. அதில் ரொம்பவே கஷ்டமாகிடும். அண்ட் வென் கம்பேர்ட் டு இந்த நார்மல் ரெயின்ஃபால் இந்த க்ளவுட் பஸ்ட்னால நமக்கு நிறைய இழப்புகள் வந்து ஏற்படும். ஸோ க்ளவுட் பஸ்ட்னால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் வில் பி ஹையர் வென் கம்பேர்ட் டு தி நார்மல் ஹெவி ரெயின்ஃபால். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோன்ஸ். ஸோ சைக்ளோன்ஸ் பற்றி நமக்கே தெரியும். அந்த வார்டெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கடலில் இருக்கும். அண்ட் அதனால சைக்ளோன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு அந்த மழை வந்து அந்த பர்டிகுலர் கோஸ்டல் ரீஜனில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சைக்ளோனில் பார்த்திங்கன்னா அந்த வார்டெக்ஸ் அந்த விண்டு சுற்றுறது இருக்கு இல்லையா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெவ்வேறு ஹெமிஸ்பியரில். நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து அந்த வார்டெக்ஸோட சர்க்குலேஷன் எப்படி இருக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். வேறு சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக் வைஸ் இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம சைக்ளோன்ஸை பொறுத்தவரையிலையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் பிவைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கோர்சஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.